எந்தெந்த காரியத்தை யாரால் செய்து முடிக்க முடியும் என்பதை ஆராய்ந்து பிறகு அந்த காரியத்தை அவரை நம்பி நாம் விட்டுவிட வேண்டும் என்கின்ற விளக்க உரையாக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் வைரமணி அவர்கள், வருகை தந்திருக்கிற அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் அவர்கள், எங்களது ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, பகுதி கழகத்துடைய செயலாளர்கள், பல்வேறு நிலையில் இருக்கின்ற இளைஞரணி தம்பிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் 2019ஆம் ஆண்டு நீங்க எல்லாரும் ஒரு போட்டோ ஒன்று பார்த்துருப்பீங்க. நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய துணை முதலமைச்சர் நெத்தியில முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு போட்டோவை பார்த்துருப்பீங்க. சும்மா சாதாரணமாக தான் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்குற ஒரு போட்டோ அது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2019 அவர் எந்த பொறுப்பிலையும் இல்லாத பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை செய்து முடித்ததுக்கு பிறகு ஏறத்தாழ 40க்கு 39 இடம் நாம் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அவருடைய பிரச்சாரம் என்று சொல்லும் பொழுது, அந்த உழைப்பை அருகிலிருந்து பார்த்தவர்கள் எங்களை போன்றவர்கள்லாம் 1:30 மணி 2:30 மணி 3:30 மணி வெயில்ல பேச முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவருக்கு மதிய உணவு முடிச்ச கையோ அடுத்த 4:30 மணிக்கு அடுத்த பிரச்சாரத்தை தொடங்கணும். இப்படி தமிழ்நாடு முழுவதும் குறுகிய காலத்துல சுற்றி வந்து அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்ததன் காரணமாக அண்ணா அறிவாலயத்துல அவரை பாராட்டி அந்த முத்தத்தை கொடுத்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நம்ம இயக்க தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர். சொல்றது காரணம் அந்த உழைப்பு அப்படிங்கிறது தன்னுடைய முத்தமிழர் கலைஞருடைய பேரப்பிள்ளையாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வீர பிள்ளையாக இன்னைக்கு தொடர்ந்து அந்த உழைப்பை செலுத்துறாரு இல்லையா? அந்த உழைப்புல ஒரு 50% இங்க வருகை தந்திருக்க தம்பிகள், நீங்களும் அந்த உழைப்பை நீங்கள் செய்திட வேண்டும். ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு சிப்பாய் கூட்டத்தை இது வரைக்கும் உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இளைஞரணி தம்பிகள், உங்களுக்கு தான் அந்த சிறப்பு உண்டு. உங்களை தேர்ந்தெடுத்தது மாவட்ட கழக செயலாளர் நாங்க பரிந்துரை பண்ணியிருக்கலாம். ஆனால் அது 3 மணி நேரம் 4 மணி 5 மணி நேரம் உட்கார்ந்து உங்களை தேர்ந்தெடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர், இளைஞருடைய செயலர் என்பதை நீங்க மறந்திருக்க கூடாது. இந்த பொறுப்புக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு பேர் வருவாங்க, 1000 பேர் நீங்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு அந்த பொறுப்பு வந்திருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து நமக்கான கெசட்டே முரசொலி தானே, அந்த முரசொலியே உங்க பேர் வந்துருச்சு இன்னைக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த பொறுப்புக்கு பெருமை தேடி தருகின்ற பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் உழைத்தாக வேண்டும். குறிப்பாக நான் நீங்க வருகை தந்திருக்கிறேன் நான் வைரமணியை பார்க்கும் உள்ளபடி எனக்கு பெருமையா இருக்கு. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்டோட வந்து நின்னாரு பாத்தீங்கன்னா, அதான் அந்த டெடிகேஷன், அந்த கமிட்மெண்ட். இன்னைக்கு இளைஞரணி கூட்டம் நடக்குது, நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல நானும் வரேன், என்னை நான் ஒரு இளைஞரணியாக நான் பாவித்துக் கொள்கிறேன் என்று இன்னைக்கு வந்திருக்காரு இன்னைக்கு அவர். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அண்ணன் காடுவெட்டி தியாகராஜனாக இருந்தாலும் அண்ணன் வைரமணியாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஓரணியில தமிழர் நீங்க சேர்க்கிற சேர்ப்பு இருக்கு பாருங்க, போட்டி போடுறாங்க. எங்கெல்லாம் பொறாமையா இருக்கு அதெல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளபடியே எனக்கு பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா மிக விரைவாக இந்த இலக்கை அவர்களும் எட்டி விடுவார்கள். இன்னும் 2-3 நாளே அவங்க எட்டி விடுவாங்க தான் நினைக்கிறேன். நாங்க எங்களுடைய தெற்கு மாவட்டத்தை பொறுத்து எங்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கு என்பது 2,50,000. இன்னைக்கு 1,72,000 பேரை கடந்து நாங்களும் சென்று கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டமும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமும் வழிநடத்தி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய முதன்மை சார்ந்த நேர் என்று நாங்களே சொல்லியிருக்கோம். நாங்க வெகு விரைவாக இதை செஞ்சு உங்களுக்கு பெருமையை தேடிக்கிற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். அதை கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்று சொன்னால் தம்பிகள், நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். உரையாற்றிருக்கின்ற அண்ணன் வைரமணி அவர்கள் சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு சித்தாந்த ரீதியாக இன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம கிட்ட போட்டி போடுறாங்க, நம்முடைய எப்படி ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். பேசிய நம்முடைய அன்பு சகோதரர் ஆனந்தகுமாரும் அதை தொட்டு பேசியிருக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா, தமிழ் கடவுள் முருகன் முருகன் என்று சொல்ற அந்த முருகன் கோவனாண்டி கோலத்துல இருந்தாலும் இருப்பாரே தவிர உங்களுடைய RSS அரட்ரோசருக்குள்ள தன்னை பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள், நாமும் நன்கு அறிவோம். மற்றவர்களுடைய நம்பிக்கையை மதிக்கக்கூடிய இயக்கம் நாம் அரசியல் இயக்கமாக வந்துட்டோம். நாம் கடவுள் மறுப்பு என்று சொன்ன நம்ம திராவிட கழகமா இருந்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அரசியல் இயக்கத்திற்கு வந்ததுக்கு பிறகு அனைவரையும் மதிக்கக்கூடிய, அனைவருடைய நம்பிக்கையும் மதிக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை சார்ந்து நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் நீ வருகின்ற 2026 நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்ற மாதிரிதான், வெல்வோம் 200 படைப்பும் வரலாறுல இல்ல 234 வென்று காட்டுவோம் என்று உறுதி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திட வேண்டும். இளைஞரணி செயலாளர் ஒருத்தர் மட்டும் உழைத்தால் பத்தாது, ஒட்டுமொத்தமாக நாமும் உழைத்து அவர் என்னென்ன அறிவுரை சொல்கிறாரோ அந்த அறிவுரை கேட்டு நாமும் உழைத்து அவர் எண்ணுகின்ற வெற்றியை ஈட்டு தருகின்ற முதல் மாவட்டமாக நம்முடைய திருச்சி மாவட்டம் இருந்தது என்கின்ற பெருமை அவருக்கு தேடி தருவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான்,
உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும். நன்றி.